ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பெங்களூர் ஸ்பெஷல் தட்டை இட்லியும் சாம்பாரும் பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் நல்லா ரெட் கலரில் இருக்கும். டேஸ்ட் வந்து இனிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 3 கப்பு இட்லி ரைஸ் போட்டுக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு உருட்டால் அதாவது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு கெட்டி அவுல் போட்டுக்கலாம். 1/2 கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த அரிசி அப்புறம் அவுல் ஜவ்வரிசி 3யுமே ஒரே மாதிரி ஊற வச்சிடலாம். ஒரே இதில் 1/2 கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜவ்வரிசி அவுல்லாம் போட்டனால நல்லா ஸ்பான்சியாக சாஃப்டாக வரும் அந்த தட்டை இட்லி. ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக தான் அரைக்கணும். ஒரு 4 to 5 years ஊறட்டும். மீன்வேல் இந்த பக்கம் நம்ம சாம்பார் பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான பொருள் இதெல்லாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் காஷ்மீர் சில்லி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப கலர் கொடுக்கும் அதுக்கு. அது ஒரு 4 போட்டுக்கலாம். 2 சில்லி போட்டுக்கலாம், நார்மல் சில்லி. ஸோ நம்ம காஷ்மீர் சில்லி தான் ஜாஸ்தி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இனிப்பாகவும் கலராகவும் இருக்கும் அந்த சாம்பார். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே வாண்டியில் ஒரு 3 பெங்களூர் தக்காளி கொஞ்சமாக பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிற பூசணிக்காய். நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு சாம்பாருக்கு. ஏன்னா பெங்களூர் தக்காளி நல்லா இனிப்பாக இருக்கும், பூசணிக்காயும் இனிப்பாக இருக்கும். ரெண்டையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு. மாவு பார்க்கும்போதே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுதான் தட்டை இட்லியோட ஸ்டாண்டு. நான் அமேசானில் தான் வாங்கினேன். வெயிட் நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தட்டி தட்டி விட்டு நல்லா இதாக ப்ராடாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயும் போல் இட்லி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இந்த நல்லா வெந்துருச்சு இது. அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கூட அதோடு சேர்த்து இதையும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து ரெண்டையும் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக அந்த பூசணிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதையும் போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி விட்டுக்குங்க இந்த சமயத்தில். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான். நல்லா கொதித்து வரும்போது எல்லாம் அந்த பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெல்லம். ஸோ இதில் வெல்லம், பூசணிக்காய், அந்த காஷ்மீரி எல்லாமே இனிப்பான ஐட்டம் தான் போட்டிருக்கோம். ஸோ இனிப்பாக காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க, உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். அவ்வளோதான், கொதிச்சு அவ்வளோதான். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. கர்நாடகா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மசாலா தோசைக்கெலாம் கொடுப்பாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செட் தோசை, மசாலா தோசை, அப்புறம் தட்டை இட்லி இதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு இந்த சாம்பார் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. சரி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தட்டை இட்லி. சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் நல்லாவே. இது மேலே நெய் வேறு ஊற்றி கொடுப்பாங்க. நெய் இல்லை வெண்ணெய், ஒயிட் கலரில் வெண்ணெய் இருக்கும், அதையும் ஊற்றி வெண்ணெய் தோசைன்னு கொடுப்பாங்க, வெண்ணெய் இட்லி அப்படின்ட்டு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் இஷ்டம் தான், எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் விட்டுக்கலாம், வெண்ணெய் பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மேலே சாம்பார் நல்லா மிதக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.